இன்றைக்கி ஒரு சீரீஸில் ஒரு ஒரு போதனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலான்னு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் ஏவினதுனால இதை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். இதுதான் தலைப்பு. யாராக இருக்கிறீங்க? ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் விழுந்து போன ஒரு மனித சமுதாயத்தை மறுபடியும் அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை உருவாக்கினார். அந்த பிரமாணம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி ஆபிரகாம்கிட்ட அதை தொடங்குறார். அந்த பிரமாணத்துக்கு பேர் விசுவாச பிரமாணம். சொல்லுங்க, விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் எங்க துவங்குதுன்னா, ஆபிரகாம்லேருந்து துவங்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணினது தான் சன்னதி அத்தனையும் பெற்றுக்கொள்றாங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்னது போல தேவன் உரைத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆபிரகாம்லேருந்தே சொல்றாரு. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணார்? முதல்ல ஆபிரகாம் என்ன வாக்கு பண்ணாரு? உன் தலைமுறை எப்படி பெருக பண்ணுவேன்னாரு? மணல், கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்க போல. அங்கே மொத்தத்திலே வயசாகி கிளடா இருந்த ஒருத்தனுக்கு நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தருவேன்னாரு. அப்படி தானே? என்ன, சாரால் எத்தனை நட்சத்திரத்தை பெத்தா? ஒருத்தனை பெத்தெடுத்தா. ஆனால் வாக்கு தத்தம் எப்படி? வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சன்னதி இருக்கும் அப்படின்னு பேசினார். அப்படித்தானே? ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னா, ஆபிரகாம்ல துவங்கி ஈசாக்கு, யாக்கோபுன்னு அப்படி பெருகி சன்னதி அப்படி பெருகிடுச்சு. அப்படி பெருகிட்டே வந்துச்சு. இந்த ஆபிரகாம்ல தேவன் விசுவாச பிரமாணத்தை துவங்குறார். வாக்கு தத்தத்தை சொல்லி அதை விசுவாசிக்கிறதுனால உனக்கு அந்த நீதியை நான் செய்வேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. துவக்கம் அதுல இருந்தான். பிள்ளையை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அவனை திரளா பெருக பண்றாரு. அவன் செல்வ சீமானா இருந்தான்றது இருக்குது. அவனுடைய ஆசீர்வாதம் உலகம் கொள்ளாத அளவுக்கு பெருகி இருந்ததுன்னு இருக்குது. இதெல்லாம் அவனை ஒரு பிள்ளையை கொடுத்து மட்டும் ஆசீர்வதிக்கல, அதை சார்ந்து அவன் எல்லாவற்றிலும், பொருளாதாரத்தில் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவன் என்ன செஞ்சான்? நிரம்பி இருந்தான். அந்த பிரமாணத்தை, அந்த விசுவாச பிரமாணத்தை, அந்த வாக்கு தத்தத்தின் மூலமான விசுவாச பிரமாணத்தை ஆபிரகாம் மூலமா தொடங்குறார். இது அப்படியே கொண்டு வரார். அப்புறம் யாக்கோபு வரான், யாக்கோபுலேருந்து யோசேப்பு வரான், அப்படியே போகுது. யோசேப்பு நாட்கள் தாண்டி அங்க 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் விசுவாச பிரமாணத்தை கொண்டு வராரு. விசுவாசத்தை விட்டுட்டானுங்க. எப்படி? விசுவாசத்தை விட்டுட்டானுங்க. இப்ப விசுவாசம் எதனால வரும்? வசனத்தினால தான் வரும். இல்ல, வாக்கு தத்தத்தின் மூலம் தான். வாக்கு தத்தத்தை நீங்க நம்புறதன் மூலம் தான் விசுவாசம் வேலை செய்து, அந்த விசுவாசம் வேலை செஞ்ச உடனே அதுக்கு கிரியையா அந்த ஆசீர்வாதங்கள் வருது. இது ஆபிரகாம் தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த விசுவாசத்தை விட்டாங்க. எப்படி? விசுவாசத்தை ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டானுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவனுள்ள எப்படியாவது ஆசீர்வதிக்கணுமே. எப்படி? எப்படி? எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் தானே? எப்படியாவது ஆசீர்வதிக்கணுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம, மறுபடியும் பேசிட்டு தான் இருந்திருப்பார். அப்படி தானே? இந்த பயிலுவோ என்ன செஞ்சானு, உப்பும் புளியும் அப்படி தின்னுட்டு எகிப்துல கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லாதான் இருக்கு, உப்பு புளி நல்லா இருக்கு, உப்புண்டா புளி கொள்ளாமா, கொடம்புளி இப்படின்னு சொல்லி காலையில துவங்கி தூக்கம் இல்லாம அடிமையா வேலை செஞ்சானுங்க. தேவனுடைய வார்த்தை நம்பல. அப்பதான் மோசையை கொண்டு வராரு. இப்ப என்னன்னா, இவனு வாக்கு தத்தத்தை நம்பாம இருந்தாலும் ஏதாவது இன்னும் ஒரு வழி இருக்குது.
வாக்கு தத்தத்தை நம்பலைன்னா ஒரு வழி இருக்கு. என்ன நம்பிக்கை? ஒன்று இலவசமாக பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா என்னது நாங்க ஒன்று இலவசம், இல்லைன்னா காசு கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்கணும்னா ஒன்று என்ன, ஒன்று காசு கொடுக்கணும், இல்லைன்னா சரி ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை இலவசமாக தர்றேன். இப்போ இந்த இலவசத்தை விட்டுட்டு எங்களுக்கு இலவசம் எல்லாம் வேண்டாம். எப்படி? உங்களுக்கு இலவசம் எல்லாம் வேண்டாம், மாதத்துக்கு 1000 ரூபாய் எல்லாம் தேவை கிடையாது. என்னப்போ அப்படி தானே செய்ய முடியும்? ஆண்டவரும் போ அப்படின்னு விட்டார். ஆனால் விட முடியாதுல்ல ஜனங்கள் இல்லை. அப்போ இவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா உடன்படிக்கை கொண்டாடுற, திரும்ப ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். எப்படி? இன்னொரு பிரமாணத்தை கொண்டு வர. கரெக்டாக கவனிக்கணும். முதல்ல விசுவாச மனுஷன் இழந்து போனான். எதனால? பாவத்தினால தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனா அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனுக்கு வாக்கு பண்ணி, ஒரு வயசான ஒருத்தன் அவனால ஒரு குழந்தை பாக்கியம் பெற முடியாத ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷனை எடுத்து உங்களை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனை நம்ப வச்சு, அவன் உடனே நம்பினானா? அவன் ஓகே சரின்னு சொன்னான். கூட இருந்தவா என்ன பண்ணா? நகைத்தாள் இல்லையா? கிழவனுக்கு வேற வேலை இல்லை, இவருக்கு வேற கொஞ்சம் ஓவர் தான், எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தா. இவங்களை 25 வருஷமா விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை பெருக பண்ணி சன்னதியை உருவாக்கி அவங்கள்லேருந்து ஒரு பிரமாணத்தை உருவாக்கி காட்டினாரு. அவங்க தான் விசுவாச தாயின் தகப்பனுமா மாறினாங்க. முழு தலைமை சந்ததிக்கும் இன்றைக்கு வரைக்கும் யார் விசுவாச தாய்? எனக்கா பிள்ளையான்னு சொன்னவளதான் ஆண்டவர் விசுவாச தாயா மாத்திட்டான். தகப்பன் அவர் ஆதாம் இல்லையா? ஆதாம்ன்றேன், ஆபிரகாம். இப்போ இங்க என்ன வருது அப்படின்னா, அப்புறம் அப்படியே நோவா முடிஞ்சு அப்படியே மோசே வரும்போது இந்த ஜனங்கள் வந்து அடிமைப்பட்டிருக்காங்க 400 வருஷம். இப்போ விசுவாசிக்கிறதுக்கு இங்க இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி? விசுவாசத்தெல்லாம் இழந்துட்டானுங்க. இப்ப இவங்களை ஆசீர்வதிக்கணும். இப்ப ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொண்டு வருவார். இவனு விசுவாசிக்கல, கிருபையா அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைய, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பாம இருக்கானுங்க. நம்பாதனால இவனுக்கு நன்மைகளும் வரல, இவனு அடிமையாவே இருக்கானுங்க, வெளியே வர முடியல. கானான்ல இருந்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன்னு ஆபிரகாம்கிட்டே வாக்கு பண்ணிட்டார் அவரு. இப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தான் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு நிறைவேற்றினாரு. இப்ப யாக்கோபின் மூலமா எகிப்துல போற சந்ததி அங்க செழிக்கிறாங்க. அவங்க தலைமுறை தாண்டி 400 வருஷம் அடிமைப்படுறானுங்க. சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிக்குது. இப்ப இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்? இவங்கள மறுபடியும் விசுவாசிக்க வைக்கணும். இவனதான் விசுவாசிக்க மாட்டானுங்களே, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதா இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு கடையில் போனா ஒண்ணி காசு கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? எப்படியோ பொருள் கிடைக்கணும். இப்ப நீ போ, உனக்கு ரேஷன் கடையில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா போய் வாங்கணுமா இல்லையா? எனக்கு நான் எல்லா காசும் எனக்கு உண்டு, நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொன்னா கஷ்டம் இல்லையா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்றானுங்கன்னா, மோசையின் நாட்கள்ல மோசே ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி இந்த ஜனங்களை மறுபடியும் கானானுக்கு கொண்டு போறார். எப்படி? கானானுக்கு கொண்டு போகணுமே, இவனை நல்லா வாழ வைக்கிறதுன்னு அவனுடைய திட்டம். இவன் கீழ்படியாம இருக்கிறான், எல்லாரும் எதவா இருந்தாலும் இவனை எப்படியாச்சும் கொண்டு போகணுன்றது தேவனுடைய திட்டம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து, நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ? உயிர் இருக்கா? நீங்களும் சொல்லுங்க இதே மாதிரி. அப்படின்னா எப்படியாச்சும் ஆண்டவர் உங்களை நல்லாக்கணும்னு பார்ப்பாரு. நீ ஆண்டவரை தேடினியோ தேடலையோ, தேடி வந்தேன்னா அப்படியே சிம்பிளாக காப்பாற்றி விட்டுருவார். நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். தேடலைன்னா நீ என்ன வேலையை செய்கிறியோ, எந்த வேலையை நம்புறியோ, அந்த வேலையை கொண்டு
உன்னை ஆசீர்வதிக்க ட்ரை பண்ணுவார். அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் நீ உழைக்கணும், கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தணும். உன் வேர்வையின் பலனா நீ அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். தேவன் செய்த கிரியை நிமித்தம் அவருடைய கிருபையினாலே உனக்கு நன்மை வராது. அப்படி நீ அதை எடுத்துக்கலானும் நீ செய்கிற வேலையை வச்சு உனக்கு ஏதாவது தந்துருவார். அப்படிதான் மோசேயை கொண்டு 10 பிரமாணங்களை கொடுத்தார். அல்லேலூயா. விளங்குச்சா? தேவன் கிருபையா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்பா. எப்படி? உனக்கு இதை கொடுத்துருவேன். எப்படி? உனக்கு இதை தந்துருவேன். உனக்கு இது எது இல்லை, இல்லாததை உனக்கு 100 தருவேன்ப்பா. உனக்கு எது இல்லையோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். நீ பூரணமான வாழ்க்கையை திருப்தியோடு அனுபவிக்கும்படி தான் நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்ப வாக்கு தத்துவத்தின்படி நீ என்ன செய்வ? ஆசீர்வதிக்கப்படுவ. இதை விசுவாசிக்கலன்னா, இப்ப பாருங்களேன், சபைக்கு வரான், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நம்புறவங்க அதன்படி பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு வராத வெளியே இருக்கிறாங்க, தேவன் அறியாத வெளியே இருக்கிறாங்கல்ல, அவங்களை எப்படி காப்பாத்துறது? அவன் எதை நம்புறான்? அவன் வாக்கு தத்துவத்தை நம்பல, இன்னைக்கு செய்யற வேலையை நம்புறான். இன்னைக்கு வேலை செஞ்சா எனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், அதை நம்புறான் இல்லையா? இப்ப வேலையே இல்லாம வரும்போது அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? வேலை இல்லை, அதனால காசு இல்லைன்னுவான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? மகாவரட்சியான காலங்களிலும் கர்த்தரின் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிடமுள்ள எலும்புகளாய் மாற்றி சொல்றோமா இல்லையா? விசுவாசிக்கிறோம் இல்லையா? எஸ். இந்த ஈஸி மெத்தடை விட்டுட்டானுங்க. எப்படி? ஈஸி மெத்தடை விட்டுட்டு இன்னொரு பிரமாணத்தை தேவன் கொண்டு வரும்படி அனுமதிச்சானுங்க. அங்கதான் 10 பிரமாணம் வந்துச்சு. இதை நீ செய், உனக்கு பலன் வரும். கிரியை, இந்த கிரியை செய், கிரியை செஞ்சதுனால உனக்கு என்ன வரும்? பலன் வரும்ன்றார். இவனை செய்யறானுங்க 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 செஞ்சுட்டே இருக்கிறானுங்க, அதையும் செய்ய முடியல. அப்படித்தானே? அப்படித்தானே நடந்துச்சு. இப்ப இந்த கிரியை செய்யறானு, இப்ப கூட நிறைய பேர் இந்த கிரியை தான் செய்வாங்க. எப்படி? சபையில கூட நிறைய பேருக்கு இந்த பழைய பிரமாணத்துக்கும் புதிய பிரமாணத்துக்கான வித்தியாசம் தெரியாது. கிருபை இன்னும் சபை அனுபவிக்கல. ஹல்லேலூயா. பவுல் சொன்ன மாதிரி பாதி பழைய பிரமாணமும் பாதி புதிய, 2 இருக்கணும் இல்லையா? பால் வாங்கிட்டு வந்து, எப்படி? பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சணும். காய்ச்சிட்டு என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே பழைய தயிரை எடுத்து ஊற்றணும். அப்போ என்ன செய்யும்? மாங்காய் ஊறுகாயில் சேர்க்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? டீ குடிக்க முடியுமா? முடியாது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்கானுங்க. எப்படி? பாதி கிருபை வேணும்ல, நம்ம தப்பு செய்யும்போது கிருபை எடுத்துக்கிறோம். தப்பு செய்யாத பிறகு அது ஒன்றும் வேண்டாம், என்ன கொண்டு முடியும், நாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனு சொன்னதுனால ஆண்டவர் வேற வழி இல்லை, இந்த பிரமாணத்தை கொடுத்தாகணும், இந்த உடன்படிக்கை அவனுக்கு கொடுத்தாகணும். இது எதெல்லாம் செய், உனக்கு நான் இதை கொடுப்பேன். புரியுதா? இவனு செய்யறானு ஒன்று நடக்கல. இப்படியே நடந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சில வசனங்களை யாத்திராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 3-9 வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியாருக்கு செய்ததை நான் உங்களை கழுகுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு உன் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் என்றால் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு செல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ரைட்டா? இப்போ
என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய திட்டம் என்ன? உங்களை ராஜாக்களாய் ஆசாரியர். ராஜாக்கள்னா யாரு? ராஜான்னா யாரு? பூமியை ஆளுகளும். ஆசாரியர்கள்னா ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிறவங்க. புரியுதா? பழைய பிரமாணத்தின்படி யார் ஆசாரியனா? பழைய பிரமாணம்னா அந்த மோசையின் காலத்துக்கு அப்புறம், மோசையின் காலத்திலேருந்து எப்படின்னா, அது அதிகாரப்பூர்வமாக எப்படின்னா, யார் ஆசாரியன் அவன் பிள்ளை தான் அடுத்த ஆசாரியன். புரியுதா? கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார் உருவாக்கினார் இல்லையா? இல்லையா? அப்போ அந்த லேவி கோத்திரத்தார் தான் என்ன செய்யணும்? ஆமா. அப்போ இது பழைய பிரமாணத்தில் இருந்துச்சு. பழைய பிரமாணத்தில் எப்படின்னா, பழைய பிரமாணத்தில் எப்படின்னா, ஒருத்தன்ட்ட ஆசாரிய அபிஷேகம் இருக்கும். ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்கிறவன்ட்ட ராஜரீக அபிஷேகம் இருக்காது. ராஜரீக அபிஷேகம் இருக்கிறவன்ட்ட ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்காது. அப்படின்னா, ஒருத்தன் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் யாரா இருப்பாங்க? ராஜாவா இருப்பான். 2 பேர் இருக்க முடியாதுல்ல ராஜா. ஒரு ஆள் ராஜாவா இருப்பான். பாய்க்குள்ளவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆசாரியத்து அபிஷேகத்தில் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் இருக்காது. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லாருமே ராஜரீக பரிசுத்த கூட்டமா இருக்கணும். எல்லாருமே ராஜாவா இருக்கணும். எல்லாருமே பிரீஸ்ட் கூட்டா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருமே யாரா இருக்கணும்? ஆசாரியத்துவ பாஸ்டரா இருக்கணும். அப்படிங்கிற தேவன திட்டம். ஆனா இவங்கள்ட்ட இது இல்லை. கொடுக்கவும் முடியாது. கொடுத்தா இவனுவ ஆளாளுக்கு வேற மாதிரி செஞ்சிருக்கும். ஸோ அப்படிதான் அந்த சூழல் இருந்தது. இப்ப என்னன்னா, இங்க 10 கற்பனைகளை கொண்டு வராரு. கொண்டு வந்தும் இவனுக்குள்ள என்ன வரலன்னா, இவர் நினைச்சது மாதிரியான ஒரு ராஜரீக கூட்டம் உருவாகல. புரியுதா உங்களுக்கு? பவுல் வாரான், அவன் விழுந்து போறான். அவன் விழுந்தனால அடுத்து இன்னொரு ஆளை கொண்டு போறாரு, தாவீதை கொண்டு வராரு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்ப இங்க ஒரு நிலையான ஒரு தேவ சித்தம் அங்க நடக்கல. தேவனுடைய விருப்பம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறார். அவர் எப்படி? எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கிறார். ஆனா இது இங்க இல்லை. கவனிங்க. முதல்ல என்ன உடன்படிக்கை? விசுவாச உடன்படிக்கை. இந்த விசுவாச உடன்படிக்கைக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுல இந்த பயலுக சரிவராம இருந்தனால அடுத்து என்ன கொண்டாரு? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதையும் செய்ய மாட்டேன்றாங்க. சோ இப்படி போயிட்டே இருக்குது. இதை நிறைவேற்றும்படி ஒருவர் வர்றாரு. அதான் இயேசு. இயேசு எப்படி வந்தார்னா, அவர் ராஜரீக அபிஷேகமும் அவர்கிட்ட இருந்தது, ஆசாரியத்துவ அபிஷேகம் இருந்தது. அவர் பிரதான ஆசாரியர்னு சொல்லப்படுறது. யூதர்களுக்கு ராஜாவா வந்தார் இருக்குது. இவர்கிட்ட இந்த 2 அபிஷேகம் வருது. ஹல்லேலூயா. இந்த 2மா வந்தார். இந்த 2மா இறங்கி வந்து அதை இந்த பூமியில மனுஷனுக்குள்ள கொண்டு வருவதற்கு, மனுஷனை தகுதிப்படுத்துறதுக்காக தன்னையே என்ன செஞ்சாரு? உருவ ஒப்பு கொடுத்தார் இல்லையா? எஸ்ஐயா 53 எடுங்க, 10 வாசிங்க. அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 52 எடுங்க, 14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகீடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ரைட். இப்போ என்னன்னா, இது உங்களுக்கு புரிகிறது மாதிரி, இப்போ என்ன உடன்படிக்கை? விசுவாச உடன்படிக்கை. அது சரியாகலை. அதை கரெக்டாக கீப்பப் பண்ணாதனால
தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு வராரு. அந்த நியாயப்பிரமாணத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்போ எதை கொண்டு வராரு? அவரே இறங்கி வராரு. இப்போ அவரே இறங்கி வந்து என்ன செய்கிறாருன்னா, தகுதியில்லாத மனுஷ குலத்தை தன்னுடைய கிரியையின் நிமித்தமாய் தகுதிப்படுத்தும்படி தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு மனுஷ ரூபத்தையே இழந்து போய் பாருங்க, தேவ சாயலா இருந்தவர் மனுஷ ரூபம் எடுத்து வந்து அந்த மனுஷ ரூபமே இல்லாத அளவுக்கு ஒழுங்கற்ற நிலையில செம்மையா உடைஞ்சு ஒரு அந்த கேடு அடைந்து அவரை பார்க்க பிரமித்து பார்த்தாங்களாம். எப்படி பார்த்தாங்களாம்? பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருந்த இது மனுஷனா? எப்படி இது மனுஷன்ன்ற அந்த ரூபமே இல்லை. தலைங்கிறது தலை மாதிரி இருந்திருக்காது, கைங்கிறது கை மாதிரி, எப்படி சந்தா கிழிக்கப்பட்டது இல்லையா? அந்த 5 பாவ நிவாரண பலிகளை என்ன செஞ்சாரு? செலுத்தினாரு. அந்த எல்லா விதிகளுக்கு உட்பட்டு அவர் என்ன செஞ்சாரு? சந்தா அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் ஒரு நிலத்தை உழுதது போல உழப்பட்டதுன்னு இருக்குது. அப்படி இருக்கும் ஒரு அந்த கேடு அடைஞ்சார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, அவர் அந்த கேடு அடைஞ்சான். தேவனற்ற ஒரு மனுஷன், தேவனுடைய உறவுல இருக்க வேண்டிய மனுஷன் உறவை இழந்ததுனால அவனுடைய வாழ்க்கை அந்த கேடு அடைஞ்சிருக்குது. அந்த வாழ்க்கையை சரி பண்றதுக்கு அவரே அந்த கேடு அடைஞ்சார். அவரே அந்த குற்றத்தை எல்லாத்தையும், அந்த தண்டனை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு பிரமாணத்தை நிறைவேற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தின் மூலமாய் எல்லோரையும் நீதிமானாக்கும்படி அவர் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம யாரு? திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. யாருக்கு முன்னாடி நம்மள ராஜாக்கள் ஆசாரியர்களுமா மாற்றினாரா? பிசாசுக்கு முன்னாடி இல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடியே கொண்டு விட்டுட்டாருங்க. கபடற்றவர்களா? ஆண்டனி கிட்ட நீ ஒண்ணுமே கேட்க கூடாது. எப்படி சொன்னாரு? குமாரன் பிதா கிட்ட இப்ப ஆண்டனியை கொண்டு விட்டுருக்கார். ஆண்டனி பிரதர் அப்படி நிக்கார். ஆண்டனி பிரதர் எப்படி நிற்பாரு? பிதா கிட்ட நின்னா எப்படி பிரதர் நிற்பீங்க? எப்படி நிற்பீங்களா? அவர்ல எல்லாரும் அப்படிதான் நிக்கணும், அப்படிதானே? இப்போ பிதாவுக்கு முன்னாடி எப்படி கொண்டு விட்டுருக்காரு? ஏங்க நம்ம பிதாவுக்கு முன்னாடி போயிட்டா எப்படி நிற்போம்? நம்மளை ஃபுல்லா தெரியுதுங்க. நம்ம இருதயத்தில் என்ன நினைச்சிருக்கோம், நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் எல்லாம் யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும். தெரியும்னு நமக்கு தெரியுமா? நமக்கும் தெரியும், அப்படித்தானே? அப்ப எப்படி நிற்பீங்க? இப்படி நிற்பீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? பொதுவாக நான் சொல்றேன், ராஜா ஒரே ராஜா தான். வரேன், ராஜாவுக்கு வரேன். அதுக்கு முன்ன சொல்றேன், இப்ப நம்ம நடுங்கி நிற்போம். ஏன்னா அவருக்கு முன்னாடி நம்ம குறை உள்ளவர்கள், பாவிகள், அப்படித்தானே? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறேன் அப்படின்னா நான் உண்மையில எப்படி இருப்பேன்? தகுதியே அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா நம்மளை ஆண்டவர் கொண்டு நிப்பாட்டி இயேசு நம்மளை கொண்டு நிப்பாட்டினாராம். எப்படி? ராஜாவை எப்படி கொண்டு விடுவாங்க? ராஜா எப்படி நிப்பாரு? இன்னைக்குள்ள ராஜா, இன்னைக்கு இங்கே ராஜா இருக்கிறாங்க, இன்னைக்கு வேற மாதிரி பாக்குறீங்க. ராஜானா எப்படி இருப்பாங்க? கிரீடம் வச்சிருப்பாங்க இல்லையா? என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க? 400 ரூபாய்க்குள்ள ஒரு இந்த ரொம்ப காஸ்ட்லின்னா நான் சொல்றேன். பொதுவாக இந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது எப்படி போவாங்க?
நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை பார்க்கணுங்க, எப்படி போவாங்க? ஒயிட் அவர் போட்டிருக்க மாதிரியே போட்டிருப்பாங்க. அடுத்து வேற என்ன போடுவாங்க? சாலா சுடிதாரா போட்டிருக்காரு? என்ன போட்டிருப்பாரு? கரவேட்டி. என்ன கரவேட்டி? நானும் உங்க ஆளுதான் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு கரவேட்டி, கம்பீரமா இல்லையா? அடுத்து சிலவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோட்டோயை வச்சு இதில் தெரிகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நானும் கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தேன். ஏதாவது நடக்கும், அடப்பா இதை கண்டு சரி அது போட்டு அப்படி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? யார மாதிரி போறாங்க? அவரை மாதிரி. அப்படி போனாலும் ஒரு மரியாதை, அப்படித்தானே? அது அவருக்கு கொடுக்கிற மரியாதையும் எனக்கு மரியாதையும் அதுதான், அப்படித்தானே? ரைட்டு. அப்படி போறது நல்லதா நல்லது இல்லையா? செல்வம் ஐயா கிட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு போறது நல்லதா நல்லது இல்லையா. அப்போ அவருக்கு ஈக்குவலா நம்ம என்ன போய் நிக்கிறோம்? அவரை மீட் பண்ணா அப்படி போய் நிக்கிறோம், அப்படிதானே? அப்போ பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய தேவன் நம்மளை யாரா கொண்டு விட்டாராம்? ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினவர். அங்க போய் நம்மளை ஆசாரியரா கொண்டு விட்டுருக்காராம். எந்த ஆசாரியாரு? ஆசாரியார் என்ன மரவேலை செய்யறவரா? அப்படி இல்லை. ஆசாரியனா பாஸ்டர் இல்லையா? ஒரு ஊழியக்காரனா. தேவனுடைய ஊழியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்கிறவனாய், இந்த பூமியிலே ஆளுகிறவனாய், ஆவி மண்டலத்திலே ஆளுகிறவனா போய் நிக்க தகுதி வாழ்ந்தவனா நம்ம நிக்கப்பட்டிருக்காரு. அப்ப எப்படி நின்றுப்போம்? கிரீடம் இல்லையா? இல்லையா? கம்பீரமா, அப்படித்தானே? இல்லையா? ஒரு பிரதமர் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு அமெரிக்க ஜனாதிபதினா எப்படி இருக்கும்? அமெரிக்க ஜனாதிபதி எப்படி வருவார்? கோட்டை சூட்டு. அவர் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தா எப்படி வருவார்? $35,000 கோடி. என்னதான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 35,000 கோடி ரூபாய் அவர் வருகிற ஃப்ளைட்டு, ஜெட்டு, அவர் வருகிற விமானத்துக்கு விலை எவ்வளவு? எத்தனை ஆயிரம்? அப்போ எவ்வளோ வருது? ஒரு சாதா ஃப்ளைட்டு வாங்கன்னா ஒரு 200 கோடி, ஒரு 100 சில்லறையிலேருந்தே வாங்கலாம். ஒரு 100 கோடியிலேருந்தே என்ன வாங்கலாம்? ஃப்ளைட் வாங்கலாம். இதெல்லாம் கணக்கு போட்டு வைக்கணும், நெட்டில் போட்டு பார்க்கணும். நம்ம வாங்கணும்னா எவ்வளோ காசு சேர்க்கணும். சும்மா அந்த கார் வாங்குறதுல, பைக் வாங்குறதுல, சைக்கிள் வாங்குறதுல இருக்கப்படாது. எதில் இருக்கணும்? ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன ரேட்டுன்னு பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? ஒரு 100 கோடியிலேருந்தே வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஃப்ளைட்டெல்லாம் வாங்கலாம். ஒரு 75 கோடி, 100 கோடி, 110 கோடியில் பழைய ஃப்ளைட்லாம் கிடைக்கும். புரியுதா? சின்னதெல்லாம் வந்து ஒரு 150 கோடி, 200 கோடி ஓரளவுக்கு நல்ல புதிய ஃப்ளைட்லாம் வாங்கலாம். அப்போ இவருக்கு ஃப்ளைட் எவ்வளோ ரூபா? எத்தனாயிரம்? 35,000 கோடி ரூபா செலவு பண்ணோன்னா அது எப்படி இருக்கும்? உள்ள எல்லா வசதியும் இருக்கும். ஒரு 7 டாக்டர்ஸ் நீங்கள் வேணால் நெட்டில் போட்டு பாருங்கள். ஜனாதிபதியோட இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணதுக்கு தனி ரூம் எல்லாம் இருக்கும். எதிரி இத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறத்துலேருந்து வரான்னு அதுக்கு தெரியும். சாதா ஃப்ளைட்டுக்கெல்லாம் அப்படி தெரியாது. இத்தனை கிலோமீட்டர்லேருந்து அந்த ஃப்ளைட்டை அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. புரியுதா? அவ்வளோ அவ்வளோ பாதுகாப்பான ஒரு அமைப்பு அதுக்குள்ளே இருக்கும். புரியுதா? முன்னாடி 25,000 கோடிக்கு இருந்துச்சு, இப்போ 35,000 மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 50. ஒருத்த நெட்டில் போட்டு பண்ணால் பாருங்கள். பில் கிளின்டன்லாம் இருந்த டைமில் 25,000 கோடி இருந்துச்சு. பில் கிளின்டன், பராக் ஒபாமா அவங்க எல்லாம் இருக்கும்போது 25,000 கோடின்னு நினைக்கிறேன். இவர் வந்து மாற்றிட்டார் எல்லாமே நிறையா. அப்போது அவர் யார்? ராஜா, அப்படி தானே? அமெரிக்க தேசத்தினுடைய ராஜா எப்படி இருக்கிறாரு?
35,000 கோடி. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ராஜா, நீங்கள் ராஜாவா போறீங்க, எப்படி போகணும்? சைக்கிளில் இறங்கி போகணும், பைசா செலவு பண்ணக்கூடாது. எப்படி? அந்த அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஆளை பார்க்கும்போது அப்படி தானே போகணும், அப்படி தானே. இங்கேருந்து மோடி போனாலும் எப்படி போகணும்? அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அடுத்து வரும்போது பயங்கர செலவு. எப்படி? இந்தியாவுக்கு வந்தால் அந்த பந்தோபஸ்து இருக்குல்ல, பந்தோபஸ்துனா அந்த பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் பல கோடி ரூபா செலவாகும். ஹல்லேலூயா. நம்ம போனால் எவ்வளோ ரூபா? நீங்கள் இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ ரூபா செலவாச்சு? யாரை பார்க்க வந்தீங்க? யார? எவ்வளோ ரூபா செலவு பண்ணீங்க? 10 ரூபா. அதுக்கு என்ன செஞ்சிருப்போம்? ஹலோ, ஒருவேளை நீங்க 10 ரூபா கூட செலவு பண்ணாம வந்திருக்கலாம். 10 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றினவர் எவ்வளவு பெரிய பணக்காரன் எனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்பதான் அவரை பார்க்க போகும்போது எப்படி போவேன்? கம்பீரமா போவேன். தங்கத்தில் ஆடை போட்டு வரணும். எப்படி? ஆண்டவரை பார்க்க வரும்போது எப்படி வரணும்? தங்கத்தில் சாரி கட்டணும். அம்பானி அம்மா மட்டும் கட்டுறது இல்லை, அம்மையார் நீங்களும் என்ன செய்யணும்? கட்டணும் இல்லையா? இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரு? இயேசு நமக்காய் தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம ஆசாரியனாய் எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களை வச்சிருக்கிறார். நம்ம இங்க உலகத்துல பார்க்கிற ஒரு ரொம்ப உயர்ந்த ராஜாவை தான் சொல்றேன். பாருங்க, இந்த ரஷ்ய அதிபர்லாம் பாருங்க, அவருங்க நீங்க பாதுகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு மாசம் பாதுகாப்புக்கே 200-300 கோடி செலவு பண்ற அதிபர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில், நம்ம வாழ்ற இந்த நாட்கள்ல. குறிப்பா இந்த அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய அதிபர், வடகொரியாவில் யாரு? அந்த ஜிங் ஜாங் ஜுங் அப்படியா பேரு, அவரு பயங்கர செலவு. அடுத்து ரொம்ப காஸ்ட்லியான பிரதமர் யாரு? இன்னொரு ஃபேமஸான ஒரு சைனா. ஆனால் ரொம்ப ரஷ்யா வந்து ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ரஷ்யா அதிபர் புதின், அவருக்கு நிறைய மிரட்டல், அவருடைய உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் நிறைய இருக்குது. புரியுதா? அவருடைய பாதுகாப்பெல்லாம் நீங்கள் இது யூடியூப்பில் போய் பாருங்கள். அவருக்கு பாதுகாப்பெல்லாம் நீங்கள் மிரண்டே போயிடுவீங்க. எப்படி? மிரண்டே போயிடுவீங்க. உங்கள் கண் சிமிட்ட வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. டாக்டர்ஸ் கூட அலைவாங்க. எப்படி? உங்கள் கண் இப்படி இப்படின்னு போனோன்னே, ஓ இவருக்கு மற்ற வியாதி தொடங்கியாச்சு. உடனே ஆமாங்க, பயங்கரமாக இந்த கிங் ஜாங் ஜுங் இருக்குல்ல, சொல்லவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய மதுபான பழக்கம் உள்ளவர் பாருங்க. அவருக்கு மதுபானத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுறாராம்? 250 கோடி ரூபா மதுபானத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாராம் ஒத்த ஆளு. வேற நல்ல பழக்கம் ஒன்று இல்லையா? எங்க தேவன் அறிஞ்சவன் நம்ம தான் என்ன செய்யணும்? எது நல்லதுன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். எனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, உலகத்துக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஏன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதா? உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதா? அச்சுறுத்தல் யாராவது ஒருத்தன் அச்சுறுத்தனா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் பார்த்துப்பாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், பொல்லாப்பு நான் பயப்பட மாட்டேன் சொல்றீங்கல்ல. நமக்கு அந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமே இல்லை. தேவன் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ
மாம்சத்திலையும் எல்லாத்துலயும் நம்மள ராஜாவா மாட்டிருக்கிறார், உன்னத நிலைக்கு வச்சிருக்கிறார் நம்மள. ஹalleluya. இப்போ நான் இத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் நிலையிலிருந்து பிராக்டிஸ் பண்றது இல்ல, அவர் நிலையிலிருந்து நான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம எப்பவுமே நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், நமக்கு இன்னைக்கு என்ன வருமானம், இதுதான் நம்ம வாழ்க்கை. உலகம் நமக்கு என்ன சொல்லிது, உனக்கு என்ன இருக்கு, இருக்கிறத வச்சு யோசி, நல்லதான். உனக்கு இருக்கிறத வச்சு யோசிக்கிறது நல்லதுதான். ஆனா உனக்கு என்ன இருக்குதுன்னே உனக்கு தெரியலனா, எப்ப எனக்கு அவர் இருக்கிறாரு, உலகத்தின் பணக்காரர், சர்வ லோகத்துக்கும் பணக்காரர் அவரு. அவர் என்ன ராஜாவா மாட்டி இருக்கிறார். ஹalleluya. அவர் என்ன ராஜாவா தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்ன ஆசாரியனா தெரிந்தெடுத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆகையினால நான் ராஜா. ஹalleluya. இத சிந்திச்சீங்கன்னா உங்க லெவல் அப்படியே அந்த இடத்துக்கு போயிடும். ஹalleluya. அதான் மேலானவைகளையே நாடுங்கள். ஹalleluya. மேலானவைகளை நாடுறீங்களா? ஃப்ளைட் வேணுமா? பாருங்களேன், பிள்ளை பிறகுது, வளர வளர நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைக்கு பால் வாங்கி தர்றோம், பேட் வாங்கி தர்றோம், பொம்மை வாங்கி கொடுக்குறோம், பொம்மை ஃப்ளைட்டு, பொம்மை காரு, பொம்மை ஹெலிகாப்டரு வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? வளர்ந்ததுக்கு அப்புறம் பொம்மை கூட இல்லை. எப்படி? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொம்மை கூட இல்லை. ஹலோ, நீங்க பொம்மை காரு பாருங்க, சிலவங்க எல்லாம் இப்ப வாங்கி கொடுக்குறாங்க. BMW வாட்டர் மாதிரியா காரு பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் காரு இல்லையா? நிக்லினுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன செய்யணும், நீ பென்ஸ் வாங்கணும். ஹalleluya. நீங்க பார்த்துருக்கீங்களா? சைக்கிளே ஓட்ட தெரியாத வீட்டில் உள்ள தகப்பனுக்கு பிள்ளை சைக்கிள் ஓட்டுறது கஷ்டப்படும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியல. பைக்கே, உங்க வீட்டில் பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளை சீக்கிரமா பைக்கை கத்துக்குமா இல்லையா? உங்க வீட்டில் கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு கார் படிக்கணுன்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. அவன் பார்த்துட்டே இருப்பான். சின்ன வயசுலேருந்தே எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு, அப்பா எப்படி வண்டி ஓட்டுறாரு, இதெல்லாம் கவனமாக மைண்டில் ஏறும். அவனுக்கு காரை குறித்து பயமே இருக்காது. கொஞ்ச நாள்லாம் அவனுக்கு யாருமே சொல்லி கொடுக்கணும், கார் ஓட்டிடுவான். உண்டா இல்லையா? அது மாதிரி தாங்க நம்மளும். பொம்மை கார் வாங்குறவங்க இல்லை சொல்லுங்க. இனிமேல் பொம்மை கார்லாம் வாங்கக்கூடாது. சிலவங்க பழைய பொம்மை எல்லாம் ஷோகேஸில் வச்சுருக்காங்க. நான் 6 வயசில் விளையாடினது இப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஹalleluya. பாருங்களேன், நம்ம புத்தி எப்படி இருக்குது. சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தெரியுதா இல்லையா? ஏன் வளர்ந்த பிறகு நமக்கு அது தெரியல? பிள்ளைக்கு என்ன செய்யறோம், அதட்டுறோம். அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எப்படி? ஹalleluya. ஆண்டவர் இப்படியா வளர்த்துறாரு நம்மள. ராஜான்றார் ஃபர்ஸ்ட்ல. நீ ராஜாப்பா, நீ ஆசாரியன்பா, உன்னை பிதாவுக்கு முன்னாடியே அப்படிதான் கொண்டு விட்டுருக்கிறேன். நீ இங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருப்ப அப்போ? ஹalleluya. சிந்திச்சு பாருங்க. நான் பிதாவுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கேன். இப்போ பாருங்களேன், சிலவங்க சொல்லுவாங்க, நான் அமெரிக்க ஜனாதிபதியை நேரடியா பார்த்தேன். எப்படி? அவர் கை குலுக்கினார், நானும் கை குலுக்கினேன். அவர் வணக்கம் சொன்னார், நானும் வணக்கம். நேர பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தோம். சொல்லுங்க, அவர் மற்றவர் சொன்ன மாதிரி. ஆமா, இவங்க ஒரு நாள் அதே மாதிரி ஆக மாட்டாங்க. எப்ப நீ தான் பெரிய செலிபிரிட்டி, செல்ல போட்டு புரட்டிட்டு இருக்கிறது. ஹalleluya. செல்ல போட்டு புரட்டி எல்லா செலிபிரிட்டிஸுக்கும் மேட்டரை பார்ப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் செலிபிரிட்டி ஆக மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, புரட்டுறதுக்கே என்ன செய்யறாங்களாம், உர போடுறாங்களாம். ஹalleluya. வசனம் சொல்லுதுங்க நம்மளை பத்தி.
திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே பாருங்க, போதும். நம்ம யாரா இருக்கிறோம்? வலது கரத்தை உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கையை கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் யார் தெரியுமா? மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. நீங்க யார் தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து. அந்தகாரம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றுக்கு உதவாத இருள், கள்ள பொண்ணு, கள்ள பொண்ணாக இருந்து, கள்ள பயலாக இருந்து, ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் இருட்டாக இருக்கும். அந்த அந்த இருட்டிலிருந்து பொய்யா சொல்லுவிய, ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றும் தெரியலைன்னாலும் நல்ல புல்டப் எல்லாம் விட்டு சீனெல்லாம் கொடுத்து ஒன்றுக்கும் உதவாத கிடந்த உங்களை ஆச்சரியமான ஒளியாகிய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அவர் காட்டியிருக்கிறார். அதை காட்டி பாயிலா பண்ணிட்டு ஜூன்னு பொம்மை காரு, பொம்மை ஹெலிகாப்டரு, பொம்மை ஃப்ளைட்டெல்லாம் வச்சு ஏமாத்தாம ஒரிஜினலா அவருடைய சகல ஆசீர்வாதத்தையும் புண்ணியங்களையும், அவர் செஞ்ச புண்ணியத்தை, அவர் பாவத்தை, நம்ம பாவத்தை அவர் எடுத்து, நம்ம அக்கிரமத்தை அவர் எடுத்து, நம்முடைய தோல்விகள் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை புண்ணியம் செஞ்சு நமக்கு கொடுத்து, அத ஜூபிலின் பாஸ்டர் ஜூபிலின் அவர் மூலமா பெரியப்படுத்தி நீங்கள் ராஜரீக சன்னதியாகவோ ஆசாரிய கூட்டமோ பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள் என்று அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரா இருக்கிறோம்? பொம்மை கார் வைக்கிறவங்க இல்ல, பொம்மை ஃப்ளைட் வைக்கிறவங்க இல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. ராஜரீகன்னா ராயல் கிங்ஷிப். பாருங்க, 1 Peter 2:9. பாருங்க, பட் யூ ஆர் த chosen race and royal priesthood. யாரா நம்ம? ராயல் priesthood. சொல்லுவாங்கல்ல ராயல் ஃபேமிலி. அவங்க யாரு? உங்களை யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னது இல்லையா? நான் சொல்றேன், நீங்க ராயல் ஃபேமிலி, ராயல் priesthood. இந்த போப்பாண்டவர் இறந்தாராம், பார்த்துருக்கீங்களா? பார்த்தியலா? அழுதியலா? அழலியா? ஓகே, பாருங்க, அவர் எவ்வளோ சூப்பராக அவரை இது பண்ணாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லையா? ஒரு ராயல் சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, ராயல் சென்ட் ஆஃப்னா எப்படி? இந்த வளையெல்லாம் வச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த அணிவகுப்பெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ராயல் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம ஊரில் அடக்கம் பண்ணுவாங்கல்ல, சில்லியா முதலமைச்சர்லாம் அடக்கம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி எடுத்து டொப் டொப்னு துடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது செத்த பிறகு. ஆனால் நம்ம ஆளுக்கு தேவன் நம்மளை எப்படி வச்சுருப்பாரா? செத்த பிறகு இல்லைங்க, உயிரோடு இருக்கும் போதே நம்மளை எப்படி பாரு ராயலா ட்ரீட் பண்ணுவாராம். எப்படி ட்ரீட் பண்ணுவாராம்? ராயலா. ஹல்லேலூயா. நான் இனி ஒவ்வொரு ஆளுக்கு வீட்டுக்கும் அப்படிதான் வரலான்னு இருக்கேன். ஹல்லேலூயா.
இறங்கும் போதே அப்படி ஒரு நல்ல டிப் கேப்பு வச்சு இல்லையா, அப்படியே வச்சு டிரைவர் ஒரு ஆள், இறக்கி விடுறதுக்கு அந்த டோரை திறக்கிறது ஒரு ஆள். எஸ். அப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவானுங்க, அப்பகார பயலுக்கு எப்படி இப்படிதான் சொல்லணும். எப்படி நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, எப்படி சொல்லுவாங்க, இதோ இப்படி வாசிப்பாங்க நம்ம ஊரில் ராஜ இப்படி. எப்போ ராயல் பிரீஸ்ட்ஹுட், நம்ம யாரு, ராயல் பிரீஸ்ட், ராஜரீக அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம ராஜாங்கம் செய்யும்படி தேவன் நம்மளை வாலண்டியரா அழைக்கிறாரு, நம்மளை அனுமதிச்சிட்டாரு. நம்ம அபிஷேகமே அதுதான். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஊர்ல வேற தேவன் அறியாத ஏதாவது ஒரு பணக்கார, ஏதாவது ஒரு பெரிய ஆளா இருந்து அவனுக்கு இந்த மாதிரி சல்யூட் அடிச்சா நம்ம ஆளுங்க எல்லாம் அவன் பெரிய ஆளு. ஆனா ஆண்டவருடைய மனுஷன் யாராவது இப்படி இருந்தோன்னா, இதெல்லாம் விற்று பைசா கொடுத்துருக்கலாம், வீடு கட்டி இருக்கலாம், ஏன் இவருக்கு 1 கோடி ரூபா கார் வச்சிருக்கணும், 50 லட்சத்தை வேற 10 பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கலாமே. பைபிளில் இப்படி ஒருத்தன் சொன்னா, யாரு 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 சத்த மாட்டு கேட்கல. கடைசியில் அவன் என்ன எப்படி ஒருத்தி அந்த செண்டு பாட்டில் உடைச்சு காலை ஊத்துனான். அப்போ அவன் சொன்னான், இது விற்று ஏன் அவரு தெரியாதா, ஏல நீ பாலில் குளிச்சணும்னா உனக்கு பாலை கத்தர் வச்சிருக்காரு, அந்த பாலை கொண்டு இதோ மற்றவங்க கொடுத்துருக்கலாம். பாவம் அங்க ஒருத்தருக்கு பாலே இல்லை, பச்சை கூட இல்லை, அவங்களுக்கு பால் கொடுத்துருக்கலாம் இல்லையா, குளிச்சது பாலா வா. ஏல அது தேவனை அறியாதவன், அவருக்கு பச்சை வெள்ளம் உனக்கு கிட்டாது, அது உண்மை. நான் தேவனை அறிஞ்சவன், ராயல் பிரீஸ்ட்ஹுட், ஐ அம் ராயல் ஃபேமிலி. நான் பாலெல்லாம் குளிப்பேன்டா, என் காலை வெண்ணெயில தான் கழுவுவேன். நான் யோபுவோட பெரிய ஆளுப்பா. யோபு எப்படி என்ன பண்ணானா, காலை நெய்னான். நீங்க யோபுவோட பெரிய ஆளா சின்ன ஆளாங்க? ஏன் யோபுக்கு இதெல்லாம் இல்லை? எப்படிங்க யோபுக்கு இது இல்லை? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு முன்னே பில்டப் பண்ணலாமா? அர்த்தம் என்ன? எப்பா நீங்க பில்டப் எங்க பண்ணலாமா? பின்னஞ்சாரு சுப்பாண்டி சப்பாண்டி கிட்ட நீங்க என்ன பண்ணக்கூடாது. எப்படி விளங்கல? இல்ல விளங்குதா? ஏன்னா நம்மளை வேற மாதிரி விளக்காக்கி வச்சிருக்காங்க. கழுவி வேற மாதிரி திரி போட்டு வச்சிருக்கு விளக்கு. வீடெல்லாம் விளக்குன்ற மாதிரி கண்ட திரிய போட்டு திரிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளை கொஞ்சம் தான் பட்டணும், செலவாகப்படாது. அப்படியே இருப்ப கடைசி வரைக்கும். நீ அப்படிதான் இருப்ப, மாற்றமே கிடையாது. நீ எந்த அளவினால் அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். மாற்றமே கிடையாது. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அவன் இருதயம் ரிச்சா இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் ரிச் இன் யுவர் ஹார்ட், எவர் நெவர் நெவர் எவர், எங்கேயுமே எப்பவுமே நீ அந்த ரிச்ச வாழ்க்கையில பார்க்கவே மாட்ட. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நம்ம வாழ்க்கை ஏன் ஆண்டவர் ரெண்டுலையும் நம்மளை ராஜாவா மாத்தினார்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ராஜாவாம், மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில நம்மளை ராஜாவாம். பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம ராஜாதான், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ராஜாவாம். ஏன் ரெண்டுலையும் மாத்தினார்? அவரை மாதிரி இருக்கும். சூப்பரா சொன்னாங்க. நம்ம அவரு, அவர் தான் நம்ம, நம்ம தான் அவரு. ஹல்லேலூயா. இந்த 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 எண்ணம் மாறலன்னு வைங்களேன், இந்த சிந்தை மாறலன்னு வைங்களேன், நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துருவோம். நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் எப்படி இருக்குது, அப்படி இருந்துருவீங்க.
அவங்க பட்டு சாரி கட்டுமா மட்டும் நீங்க பட்டு சாரி கட்டுறது, பாச்சாச்சி உடத்தையும் போட்டு. அல்லேலூயா. இனி பாச்சாச்சோடம் வரப்படாது, டெய்லி பட்டு சாரி கட்டிட்டு வரணும். ஹல்லேலூயா. எங்க நான் சொல்றேங்க, உலகத்துல போனா சிம்பிளா போ, அவர் சமூகத்துக்கு வந்த கம்பீரமாவா, தலை சிறந்தவளா இருக்கணும் நீ. ஏன்னா அவர் அப்படிதான் உன்னை ஆக்கி இருக்கிறாரு. உன்னை சாதா உலகத்துல இல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவே உன்னை ஆசாரியனாய், உன்னை ராஜாவாய் மாத்தி இருக்கிறாரு. அங்க போய் நீ பில்ட் பண்ணலாமா? அங்க போய் எப்படி நிக்கலாமா? எஸ் அப்படி நிக்கலாம். அப்படி இல்லை. நம்மாலும் ஆண்டவருங்க காலை பிடிச்சு கேளுங்க, காலை பிடிச்சு கேப்பியா? எப்படி? எங்க இருக்கு காலு? அது நாங்க இந்த சிலையாட்டு வச்சிருக்கோம், ஆயில போய் பிடிக்கணும். ஏல நீ அவருக்க காலை பிடிக்கண்டா, நீ யாருக்க காலை பிடிக்காத படிக்குதான் தேவன் தன்னை மரண பரியந்தம் தர அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஹலோ, ஏன் வசனம் இப்படி சொல்லணும்? பிதாவுக்கு முன்பதாய் நம்மளை ராஜாவா உன் ஆசாரியனா ஏன் அங்க கொண்டு விட்டாரு? நீயும் நானும் ஒண்ணு. யாரு? இயேசுவும் நானும் ஒண்ணு, நானும் பிதாவும் ஒண்ணு. இந்த அன்பு சாதாரண அன்பு இல்லைங்க. உலகத்தில் ஒரு பெரிய ஆளை நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுமா? தனக்கு ஈக்குவலா ஒரு பெரிய ஆள் இருக்காருங்க, தனக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. ஆனா பிதா பாருங்க, குமாரனை தன்னை மாதிரி வச்சிருந்த குமாரனை கீழே இறக்கி விழுந்து கிடந்த பிள்ளைகளை தூக்கி மேலே கொண்டு வந்து தனக்கு ஈக்குவலா. சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே பிரசங்கம் இப்படி இருக்காது. இந்த வெளிப்பாடு இல்லை அவியலுக்கு. கேட்கிறேன் பாருங்க, தனக்கு ஈக்குவலா பிதா குமாரனை போல நம்மள என்ன செஞ்சாராம்? மாற்ற விரும்பினாராம். அதுதான் இழந்து போன சாயலை தந்தாரு. இவனை எங்கோட கெட்டு போட்டோம், எப்போடு கெட்டு போட்டோம், அண்டா வரட்டும் அப்படி விடலங்க, இறங்கி வந்தாருங்க. நான் சொல்றேங்க, வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, வேண்டுமென்றே அவர்களை பாவத்துக்குள் பூட்டி போட்டாருன்னு இருக்குது. அவரா பூட்டினாரு? நியாயப்பிரமாணம் கொண்டு வரும்போது பாவத்தில் வேணும்னே பூட்டப்பட்டார்களாம். சம்பவம் என்ன தெரியுமா? நான் முதல்ல உங்களுக்கு விளக்கினேன். முதல்ல என்ன வந்தது? மனுஷன் விழுந்து போனான். விழுந்து போன மனுஷனுக்குள்ள தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர விசுவாச பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆபிரகாம் மூலமா விசுவாச பிரமாணத்தை கொண்டு வந்து அதை ஒழுங்கா செய்யல. ஈசாக்கு யாக்கோபெல்லாம் நல்லா இருந்தானுங்க, யோசேப்பு நல்லா இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடிமைப்பட்டு கிடந்தானுங்க. இந்த அடிமைப்பட்டு கிடந்தவங்களை தூக்குறதுக்கு தான் மறுபடியும் நியாய பிரமாணத்தை கொண்டு வராரு. இப்படியாச்சும் வான்றாரு. அதை யாராலும் செய்ய முடியாது. தேவன் கிருபையா வச்சிருக்கிறத நம்ம கிரியை செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கிரியை செஞ்சதுனால நம்ம கிரியை செய்ய வேண்டாம். கிரியைன்னா என்னது? வேலை செய்யற மாதிரி. என்னது? 1 மணி நேரம் நடு உச்சி வெயில்ல உச்சி பாறையில முட்டு குத்தி நின்னா கட்ட தருவாரு. அப்படிங்கிறது பேர் என்ன? கிரியைன்னு அர்த்தம். 2 கிலோ உப்பு வாங்கி பாறையில் கொண்டுட்டு அந்த வெயில்ல அப்படியே முட்டு குத்தி நிற்கும் போது ரத்தம் வரும்போது ஆண்டவர் கண்களால் பார்த்து, ஹalleluya, இந்த மாதிரி சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க சிலது. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது ஒண்ணுமே இல்லை, அது வர்க்கூலி. ஹalleluya. கிரியை செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை செய்ய அவர் போதிச்சார்ல, பார்த்தீங்களா? கலாத்தியர் 3:10 நினைக்கிறேன். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்து அதை செய்ய முடியாதவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்குது. அப்போ சபிக்கப்பட்டு இருந்தாங்க நியாயப்பிரமாணம் வரும்போது. இப்போ இந்த 2 பிரமாணம் முதல்ல கொடுத்த அந்த விசுவாச பிரமாணத்தை மறுபடியும் நிறைவேற்றும்படி யார் வந்தா? குமாரன் வந்தார். குமாரன் வந்து என்ன செஞ்சாரு? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். ஹalleluya. நம்ம யாரா இருக்கணும்?
ராஜாங்க. திருப்பி கொள்ளுங்க, ஏசாயா 61:6. பாருங்க, தீர்க்க தரிசனம். எப்போ? இயேசு வருவதற்கு முன்பதாக. உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரன் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இது யார் மூலமா வருமா? இயேசு மூலமா வந்துருச்சு. இது 700-800 ஆண்டுக்கு முன், அவர் வரதுக்கு ஒரு 700-800 ஆண்டுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா உரைக்கப்பட்டது. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று எண்ணப்படுவீர்கள், உங்களை தேவனுடைய பணியாளர்கள் என்று சொல்லப்படுவார். ஆண்டவருடைய வேலை செய்றவங்க நம்ம. we are minister of God. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க நம்ம எல்லாருமே ஊழியம் செய்றோம். இங்க ஊழியம் செய்யாத யாரா இருக்கீங்களா? ஊழியம் செய்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ஊழியம் செய்யாதவங்க கை தூக்குங்க. ஏங்க மொத்தமாக தூக்காமல் இருந்தீங்க, இப்போ ஆளை காணோம். ஊழியம் செய்யாமல் எத்தனை பேர் இருக்கீங்க? கை சும்மா தூக்குங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்ல, ஒரு அங்கீகாரம் கொடுக்கலான்னு தான். கேளுங்க, நீங்கள் செய்கிற எல்லாமே தேவனுடைய ஊழியம். நீ காலேஜில் ஒர்க் பண்ணுறியா? கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீ பிஸ்னஸ் பண்ணுறியா? தேவனுக்கு செய்கிற ஊழியம். நீ பேங்க்ல வேலை பார்க்குறியா? நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற. வீட்டில் சமையலுக்கு தான் வச்சுருக்கிறா சாமி அப்படின்னா, ஆமாம், நீ ஊழியம் செய்கிற. கர்த்தருடைய டீயை போடுற, கர்த்தருடைய தோசையை சுடுற, கர்த்தருக்குன்னு செய்கிற. எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய்கிற. கர்த்தர் உனக்கு அதன் பலனை தருவார். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்க கூட சந்தோஷப்படுகிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். உங்க பாகத்துல, உங்க பக்கத்துல, உங்க சந்தோஷத்துல இடம் கொள்கிறார்கள், துக்கத்துல இல்ல. நாங்க துக்கம் போயிருச்சு. உங்கள் துக்கம் பின்ன என்னத்துக்கு போயிருந்த அழுறது? ஹல்லேலூயா. செத்த அழுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படியே பழகி பழகி நம்மளும் போய் இருந்துட்டு பார்த்து பார்த்து அழுறது இல்லை. ஹல்லேலூயா. நீ போய் அழ வேண்டாம். செத்த என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். பெரிய சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு, எப்படி ஹலோ மைக் டெஸ்டிங் ஓவர் ஓவர். மரித்து போன தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, ராயல் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு நாங்கள் வைக்கணும். கவர்மெண்ட் உனக்கு கவர்மெண்ட் உனக்கு அந்த அந்த பந்தோபஸ்து கொடுக்குதோ இல்லையோ, நம்ம என்ன செய்யணும்? பந்தோபஸ்து கொடுக்கணும். அதுக்குன்னே ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அம்மா, தேசம் பார்க்கணும்ல. யார் இது? பயங்கர பெரிய ஆளா இருக்கு. ஒரு என்ன போ அதிரடிப்படையெல்லாம் வந்திருக்க. அதுக்குன்னே ஒரு வேன் எல்லாம் ரெடி பண்ணணும். புரியுதா? யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணணும். பெண்கள் ஒரு சைடு, ஆண்கள் ஒரு சைடு. ஆமாங்க, உலகம் இதை தானே காட்டுது. நம்ம அதுக்கு மேலே தானே காட்டணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அந்த மரணப்பட்டியெல்லாம் பறக்க விடணும், தூக்கப்படாது. அது ஒரு மிஷின் எல்லாம் வச்சு ஹெலிகாப்டர் மாதிரி பறக்க விடணும். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பறந்து வரணும். யாருப்பா இது? அது அங்க ஒரு மற்றவர், அவர் யாருன்னு சொல்ல தெரியலப்பா. ஆனால் செத்து போன மரணப்பட்டியெல்லாம் பறக்க விடுறாங்க. முன்னாடி இந்த மரிச்சு போன ஆளை எந்த ரூட்ல கொண்டு போனாங்க? அந்த பூவா கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? கவுட்டு வச்சிடக்கூடாது. எப்படி எப்படி கவுட்டு வச்சிடக்கூடாது. பிள்ளை 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 நின்று போ. எப்படி? முதல்ல போவாத. நான் எப்படி நிற்பேன்? யாராவது முதல்ல போகணும். அப்போ முதல்ல போதான் பூவன் சாவுவானா இருக்குன்னு. மறுநாள் பார்த்தவன் நல்லா இருக்கான். அட பைத்தியக்கார இளவு போல.
பயத்தை ஊற்றுறது. பிசாச என்ன செய்வாங்க தெரியுமா? பிசாச பறிச்சு இங்க கொண்டு போடுவாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா, நிறைய பந்தயக்காரர்களுக்கு வேலை என்ன தெரியுமா, பிசாசோட நல்லா பறிச்சு குட்டையில எடுத்து வச்சு கொண்டு விடுவது. குட்டி சாத்தானோட எல்லாம் அல்லேலூயா. மரணப்பட்டியை பறக்க விடுறோம். எப்படி பறக்க விடணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதான்னு கீழே எழுதி ஒட்டணும். ஓ அப்படியா? செத்தா சமாதானம் வருமா? ஆமாங்க, ரேஷன் கடையிலேருந்து லேசன் கடைக்கு லாபம், அரசாங்கத்துக்கு லாபம், பல லாபங்கள் இருக்குது, பரலோகத்துக்கு லாபம். அல்லேலூயா. இதெல்லாம் மாற்றி காட்டணுங்க. அல்லேலூயா. நான் சொன்னதுனால இது வரதான் போகுது பாருங்க. அல்லேலூயா. இந்த ஏர் கார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சென்னையில். இப்போ வந்துடும் பாருங்க. ஏர் கார்னா எப்படி? இந்த ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோவில் போகிற மாதிரி குட்டி விமானம் பறந்து கொண்டு விடும். நம்ம என்ன செய்வோம், நீ குட்டி விமானம் இதுக்குன்னே ரெடி பண்ணணும். ஹல்லேலூயா. யூனிஃபார்ம் ஆனோம், ஒயிட் அண்ட் ஒயிட், பால்ஜி ஸ்டார்ஸ் எல்லாம். வர்கீஸ் ஐயா கூப்பிட்டு ஒரு 2 வாரம் ப்ராக்டிஸ், மார்ச் ஃபாஸ்ட். ஆமாம் பண்ணுவோம், வேண்டாமா? வேணுங்க. ஹல்லேலூயா. அவன் என்னத்தை எல்லாமே செய்கிறான். நம்ம சும்மா அட்டகாசம் காட்டிட்டு எல்லாம் இங்கே உள்ளே இருந்து காட்டணும். ஹல்லேலூயா. ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இப்படி எல்லாம் வரும்போதுதான் உலகத்தானுக்கு தெரியும் இது தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அது வரையும் மரிச்சு போனா எப்படி, ஐயோ சோறு வச்சிருந்தேனே, மீன் வேண்டி கறி வச்சனே, தின்னாம போனியலே, முந்தின நாள் வரைக்கும் நீ 5 பைசாய்க்கு நீ ஒண்ணும் கொடுக்கல, அப்படி கொடுக்காதவதான் இப்படி சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச மீன் துண்டு மீன் வேண்டி வச்சிருந்தனே, பொரிச்சும் வச்சிருந்தனே. இப்படி எங்கேயாவது கேட்குறீங்கன்னா, எங்கேயாவது நான் பாத்திரப்படாது பார்த்திருக்கீங்களா? நான் முன்னாடி என்ன நினைப்பேன் தெரியுமா? பாவம் இல்லை, அந்த துண்டு மீன் தின்னாத போயிடுச்சு, சோத்திரம், எவ்வளோ கவலை. பிறகுதான் தெரியுது, விசாரிச்சு பார்த்தா மீன் வண்டி கறி வச்சு எள்ளு போல அரப்பையும் வச்சு பிச்சு கொஞ்சம் மீனை அப்படி போட்டு கொடுக்குற பரம்பரை தான் இவங்க பரம்பரை. ஆனா கேட்கறதுக்கு பயங்கரம். எப்போ துண்டு பெருசா 2 சூரை வாங்கிருப்பேன். கடவுளே கடவுள், 10-2000 ரூபாய்க்கு மீனை வாங்கி புசித்து குடித்து சுகமா இருக்கணும். உங்களை தனியா தெரியணும். செத்த பிறகுல சாகிறதுக்கு முன்னாடியே நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். நீங்கள் ராஜரீக அபிஷேகம் நிறைந்த ராஜரீக கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். You are royal family, you know. Hallelujah. Hallelujah. சங்கு ரெடி ஆச்சுடி. ஹல்லேலூயா. ஆமாங்க, வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. நீங்கள் கர்த்தரின் ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். யார் சொல்லுவாங்களா? உங்களை தேவனுடைய வேலை. இப்ப பாருங்களேன், இப்போ வர்கீஸ் ஐயாவை என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரு பட்டாளம், அப்படித்தானே? பட்டாளத்தில் பட்டாளம் நினைப்போம், பட்டாள கொட்டுக்காரராக இருக்குன்னு நினைப்பேன். பட்டாளம்னு சொல்லும் போது அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் அதுதான், அப்படித்தானே? ஏன்னா அவர் சர்வீஸ் பண்ணியிருக்கார், அப்படித்தானே? அதுதானே சொல்லுவார்கள். வேதம் அப்படித்தானே சொல்லுது. அப்படி சொல்லுவார்கள், சொல்லப்படுவீர்கள். இப்ப நம்ம யாரு? தேவனுடைய ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், ராயல் ஃபேமிலி நம்ம அப்படின்னு யார் சொல்லணும்?
செத்த பிறகு சொல்றது இல்ல, சாவறதுக்கு முன்னாடியே சொல்லணும். அப்பதான் அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மரணப்பட்டி பிறந்தா தெரியும், இல்லைன்னா பயந்துருவானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணப்பட்டியே வேண்டாம், அப்படிதானே? ஹல்லேலூயா. மரணமே கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பணிவிடைக்காரங்க, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஜாதிகளின் செல்வம்னா என்ன? என்ஆர்ஐயா இருப்பீங்கன்னு அர்த்தம். என்ன? அமெரிக்கால இருந்து உனக்கு வருமானம் வரும், இங்கிலாந்துல இருந்து உனக்கு வருமானம் வரும், அங்க சொத்து இருக்கும் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளு இங்க எல்லாம் கடனை வாங்கிட்டு அங்க போய் சேர்ந்துட்டாரு. எங்க? இங்கிலாந்துல போயிட்டாராம். அங்க அவர் அழகா தங்கத்துல கக்கூசம் வச்சு நல்லா படுத்து தூங்குறாரு. அங்க தூங்க முடியாதோ? ஹல்லேலூயா. நம்ம கவர்மெண்டால ஒண்ணுமே செய்ய முடியல. இது யார் அனுபவிக்கிறா? தேவனை அறியாத மனுஷன். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் நேஷன்ஸ், பல நேஷன்ஸோட செல்வத்தை, பணத்தை அனுபவிப்பீர்கள். எல்லா தேசத்தோட சொத்து இருக்குன்றார். ஹல்லேலூயா. யாருக்கு இருக்கலாம்? நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆசை இருக்கா? அமெரிக்காவில் ஒரு 10 ஏக்கர் வேணும்னு, 10 ஏக்கர்ல நிறைய வாங்கலாம், காசு தான் கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆனா வாங்கலாங்க. எல்லா இடத்துலையும் தேவன் நமக்கு நன்மை வைச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கணுங்க. எவனோ ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் போய் விண்டு மில்லு போடுறான், நம்ம கவர்மெண்ட் காசு கொடுக்குது பாருங்க. ஹல்லேலூயா. லோன் கொடுக்குது. ஏன் உங்களுக்கு வராதா? நீங்களும் இருங்களேன், விசுவாசிங்க. கர்த்தர் அப்படிதானே சொல்றாரு, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அமெரிக்க கவர்மெண்ட் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க நாட்டில் இருக்கிறதுனால, உங்க கம்பெனி எங்க நாட்டில் இருக்கிறதுனால எங்க நாட்டுக்கு ரொம்ப வளமா இருக்குதுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு கொடுக்குறோன்னு ட்ரம்ப் சொல்லுவாரு. எப்படி? ஹலோ மிஸ்டர் ஜோப்லைன், யா ஹெல்ப் யூ. நம்ம தேசமே அவருக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா உன் மூலமா அந்த தேசத்துக்கு லாபம் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம பிராடா திங்க் பண்ணணும். திங்க் பண்றது தான் இதுக்கு வசனம். இந்த வசனம் இல்லைன்னா திங்க் பண்ண மாட்டோம். நம்ம ஊர்ல பிழைக்கிறது ஏதாவது வழி உண்டான்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்பாங்க. பக்கத்தில் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ண ஏதாவது வழி இருந்தால் சொல்லுவாங்க. ஏய், நீ பக்கத்தில் கேட்குறவன்ல பக்கத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுற ஆளு. ஏன்னா உனக்கு பல நாடுகளிலிருந்து வருமானம் வரணும், பல தேசங்களிலிருந்து உனக்கு வருமானம் வரணும். ஹல்லேலூயா. அதான வசனம் சொல்லுது. வசனம் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:6 படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்ல. நீங்க செத்துட்டீங்களாங்க? எத்தனை பேர் செத்தவங்க இருக்கீங்க? எப்படி? எத்தனை பேர் நீங்க ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுது. சொல்றபடி நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா யாரா இருக்கிறீங்க? இன்னொரு மரணமே இல்லைன்னு அர்த்தம். மரணம்னா என்ன? பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம், வியாதி இல்லைன்னு அர்த்தம், குறைவு இல்லைன்னு அர்த்தம். எந்த மரணமும் உங்களுக்கு இல்ல. இந்த பாவத்தினால் வந்த, பிசாசினால் வந்த எந்த கூறுகளுக்கும் நீ அடிமையா இல்ல, நீ செத்து போக மாட்ட. இனி ஒரு மரணமே இல்ல. ஏன்னா கிறிஸ்துவின் சாயலை தரித்து கிறிஸ்து மரித்தது போல நீ பாவத்துக்கு மரித்து கிறிஸ்து பாவத்திலிருந்து உயிரோடு எழும்பி மரித்து உயிரோடு எழும்பி எப்படி இருக்கிறாரோ அவரை போல நீ நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இனி ஒரு மரணமே இல்ல. உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி ஒரு மரணம், இனி ஒரு மரணத்துக்கு அதிகாரமே இல்லையா? ஹலோ, அப்போ கலியாப்பட்டு வேண்டாமா? பறக்க விடண்டாமோ? இனி ஒரு மரணமே இல்லைங்க. நீ வாழும்போது செழித்திருப்பாய்.
You are royal family. You are the royal person. You are the royal priesthood. Hallelujah. You are the royal king. You are not a normal king. You are the royal king. Rich king. Hallelujah. King மட்டும் தான் சொல்றேனோ. Rich queen. Hallelujah. ஒரு queen நம்ம மனசுல வரல. அரசி. அரசர்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 5:9-10. தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு 10வது வசனம் வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. எப்படியா? புதிய பாட்டை பாடணுமாமா. எதுக்கு? அரசாள்றோன்னு. அரசாள்றியா? சட்டி பானை மட்டும் அரசாள்றவங்களா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? வெளியில இருந்து பலருக்கும் என்ன செய்யணும்? சட்டி பானை கொடுக்குறவங்களா மாறணும். எதுவாக இருந்தாலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு முன்பதாய் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம். எங்க? சிலவங்க என்ன சொல்றாங்க? பரலோகம். எங்க அரசாளுவோம்? இங்க. அங்க அவர் அரசு இருக்குது, தெளிவான அரசு இருக்குது, மேட்டரே கிடையாது. நீ இப்போ எங்க ஒன்றும் கிளிக்க வேண்டாம். இங்க தான் நீ ஏதாவது கிளிச்சா கிளி. டிக்கெட்டை இங்க தான் கிளிக்கணும், அங்க கிளிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? இங்க அரசாளணுமா? அரசாள்றதுன்னா உன் வருமானத்துல, உன் தேவையில, உன் விருப்பத்துல, எல்லாத்துலயும் நீ ராஜாவாயிரு. பணம் வந்தா செய்வேன், இது கொடுத்தா செய்வேன் இருக்காது. நான் ராஜாடா. பணத்துக்கு நான் ராஜா, எல்லாவற்றுக்கும் நான் தான் ராஜா. ஹல்லேலூயா. வியாதி வந்துருமானோ? ஏய், வியாதிக்கு நான் தான் ராஜா. அவர் பூமியில அவர் 3ஆம் நாள் எழுச்சலுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. அவர் பாதாளத்துக்கு சென்றார், அங்கேயும் பிரசங்கிச்சாரு. ஏய், நானும் அப்படிதான் பாதாளத்துக்கு பிரசங்கிப்பேன். ஹல்லேலூயா. பூமி முழுவதுக்கும் நான் தான் ராஜா. சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பூமியில நான் தான் ராஜா. நான் தான் ராஜா. நானே ராஜா, நானே மந்திரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்மள மாதிரி இந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்கணும், பெண் ஈக்குவல், ஆம்பளைகளுக்கு நிகராக பெண்கள் ஈக்குவல். அந்த மக்கள் இல்லை. அது இருக்கட்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ துன்பத்தை அனுபவிக்காம, கஷ்டத்தை அனுபவிக்காம, வேதனை அனுபவிக்காம, எல்லாம் தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீ அனுபவிக்கிறன்னா நீ தான் ராஜா, நீ ராணி. ஹல்லேலூயா. வசனம் அததான் சொல்லுது. அவரே உங்களை ராஜாக்கி இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ராஜாவா. இவன் ராஜாப்பா. யார் ஏற்றுக்கொண்டா? தேவனே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ என்னடா வேண்டி கிடைக்குது? பக்கத்து வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரி காரி துப்புவா பாஸ்டர். அவளுக்கு சளி பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? சளி இருந்தா கார் வாங்க, அப்பதான் முழுவதும் வரும் இல்லையா சிஸ்டர்? அவளுக்கு சளி பிரச்சனைனா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இந்த மொழி தான் பிரச்சனை. விசுவாச மொழி இல்லை, தெரியாது. காரு நாள் துப்பினாள், அவ என்ன செய்வான்னு மூக்க நுழைகிறது, அவ பார்க்கிறாளான்னு கண்ணை நுழைகிறது. அங்க என்ன வருவலு? நீ நல்லா வறுத்து சாப்பிடு. போ, ஒரு 5000 ரூபாய்க்கு மீன் வாங்கு. 5000 ரூபாய்க்கு மீன் கிட்டுமா? எப்படி? 5000 ரூபாய்க்கு வஞ்சர மீன் வாங்கு, மோத மீன் வாங்கு, பாறை மீன் வாங்கு, நல்ல பீஸ் பீஸாக கட் பண்ணி பெரிய வார்ப்பு வாங்கி நல்லா வறுத்து தின்னுட்டு பக்கத்துல எல்லாம் குடு. அப்பதான் அவளுக்கு தெரியும்
ஓஹோ, ராயல் ஃபேமிலி. அல்லேலூயா. பெருமைக்கு செய்யாத. நான் இப்படிதான்ப்பா, என்ன தேவன் இப்படிதான் வச்சிருக்கிறாரு, என்னை இப்படி வைக்க தான் விரும்புறாரு. ஆகையினால் எனக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். புசித்து குடிச்சு சுகமா இருப்பேன். நாளை குறித்து கவலை எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. எனக்கு யாவற்றையும் செய்திருக்கிறார். மகா வறட்சியான காலம் நாளைக்கு வரலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். அந்த நாளிலும் என்னை எல்லா உபத்திரவங்கள் சுற்றுவோம் என்னை நீங்களாக்கி விடுதலையாக்கி வறட்சி இல்லாம என் ஆத்துமாவை, என் சரீரத்தை, என் வாழ்க்கைய, என் பேங்க் பேலன்ஸ், என் தொழில, என் லாபத்தை அவர் நிறைவாக்கி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராயல் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ல எழுதி விட்டுங்க. We are royal family. Treat like royal. தெளிவாக நாய்கள் ஜாக்கிரதை எழுதி வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இனி அப்படி எழுதாதீங்க, அவனுக்கு வேற மாதிரி புரியணும். நாயின்னு எழுதிட்டான், இது வேற மாதிரி மாடர்ன் நாய். ஹல்லேலூயா. இது ராயல் ஃபேமிலிப்பா. ஹல்லேலூயா. ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்ச்மேன்லாம் ரெடி பண்ணுங்க. எப்படி? நான் பார்க்குறேங்க ஒரு கடை ரீசண்டா, இதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? நான் அப்படி பார்க்குறேன், ஒரு வண்டி இல்லை, அதில் வண்டி ஒதுக்குறது. ஹலோ, அதில் ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கிறேன். இந்த கடைக்கு இதில் பெட்டி கடை வச்சுட்டு இருந்தான், இப்போ அதில் கொஞ்சம் பெருசாக ஒரு கடை வச்ச உடனே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு பேண்டெல்லாம் போட்டு அழகாக ஒரு வாட்ச்மேனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, சே, நம்ம வீட்டில் அப்போ எத்தனை வாட்ச்மேன் வேணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்டில் ஒரு ரூம் கட்டுங்க. எப்படி? எதுக்கு? ஆஃபீஸ் இல்லை, வாட்ச்மேன் தங்குறதுக்கு. நீங்கள் வந்தோடனே என்ன செய்யணும்? அவன் வந்து 15,000 ரூபா. புரியல இல்லை உங்களுக்கு? 10,000 ரூபாய்க்கு இருக்கு, கேளுங்க. ஃப்ரெண்ட்லையும் பேக்லையும் விடணும். அல்லேலூயா. நம்ம வந்தோன்னா அதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மனுஷனை அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குமே. பண்ணண்டா 2 மணி நேரம் டியூட்டி, மாதம் சம்பளம் 50,000 கொடு. எப்படி? 10,000 கொடுக்கண்டா, 2 மணி நேரம் டியூட்டி ஒரு நாளைக்கு. அப்போ எத்தனை பேர் டியூட்டி பார்ப்பாங்க? 12 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படி தானே? கேளுங்க, 12 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா கொடு. ஏன்? ராயல் ஃபேமிலி தானே, உனக்கு அவ்வளோ அந்த மாதிரி. ஏன்னா அந்த பிசாசு என்னதான் பண்ணாலும் மறுபடியும் தரித்திரத்துக்குள்ள கொண்டு போவான் சிந்தைய. எப்படி அடிமையா இருக்கிறோம்? நம்மளும் ஒரு மனுஷன் தானே. ஆமா, நீ நிறைய சம்பாதி, என் வீட்டில் நீ வேலை பார்த்தா உனக்கு மற்ற இடத்துல விட 100 மடங்கு அதிக சம்பளம் கூட்டுற. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான் எத்தனை பேர் இருக்கிறான். அவன் நல்லா இருக்கட்டுமே. ஏன் 2 மணி நேரம் அவன் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு பாக்கி நேரம் வேற எங்கேயா வேலை பார்ப்பானே? இல்லை, ஜாலியாக வீட்டில் கிடந்து தூங்கட்டும். என் முதலாளி என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி சிந்திக்கணும். என்னது? மனது, இந்த இருதயம் சுகமாகாத வரைக்கும் வாழ்க்கை சுகமாகாத சிஸ்டர் பிரதர். நான் ஏதோ அடிச்சு விட்றேன்னு சொல்கிறீங்களோ, என்னால் முடியல. இன்னும் ஆழத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறேன். ஐஸ்வர்யத்துக்கு ஆழம் கண்டே பிடிக்க முடியாது. தேவன் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம என்ன எங்க இருக்கிறோம் தெரியுமா? நீ வேதத்தை படிச்சு பாரு. அவர் உனக்கு கொடுத்த மீட்பு அவ்வளோ பெரிய மீட்பு. அந்த மீட்பு அனுபவி. அப்பதான் ராஜா மகிமைப்படுவார், அவன் நாம மகிமைப்படும். திரும்ப அதே தரித்திரத்தில் ஒன்றும் இல்லைன்றது உண்மைதான். பிரச்சனை, கடன் எல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படி மாற்றுவீங்க? இல்லாதவன் இருக்கிறத போல இருக்கணும். பேசணும், அதை முதல்ல வாயில பேசணும். ஹல்லேலூயா. குறைவே பேசிட்டு இருக்கிறது. கஞ்சிக்கு வழி இல்லாத மாதிரி. கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் கர்த்தரனை போஷிப்பார். நான் மில்லியனர்னு சொல்லணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வருஷத்துக்கு மினிமம் எத்தனை ஒரு 2000 கோடியாவது சம்பாதிக்கணும். எப்படி அது சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். எங்கே தெரியுமா அதுக்கு பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. இது ஓகேனா அவர் ஓகே. ராஜாக்கள் ஆக்கிட்டார் உன்னை. அவர் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. விசுவாசத்தினால் நீதியை சுதந்திரிச்சுக்கோ. நியாயப்பிரமாணத்தில் ஓடாத, 10 கற்பனைக்கு ஓடாத, அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. பிரமாணத்தை புதிதாக்கிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறாரு. நம்மளை ராஜாக்கள் ஆசாரிகளை மாத்தினாரு. ஆதாம் இழந்த சாயலை மறுபடியும் நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாத்துங்க, உங்க ஷெட்யூலை மாத்துங்க. உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஒரு பெரிய டேஞ்சரஸ் திங்ஸ் நான் சொல்றேன். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங்ஸ். உங்க வாழ்க்கையில தேவனை அறியறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில காரியங்கள்ல தேவன் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தின்படி வராத சில நல்ல கிரியைகள் உங்கள்கிட்ட இருக்கும். எப்படி? நல்ல கிரியைகள். அதை நீங்க நினைச்சிருப்பீங்க இது நல்லது, இதை தாண்டி மற்றது இருக்கட்டும். You are wrong sister and brother. உன் மாம்சத்தின்படி எந்த குணமும் நல்ல குணம் இல்லை. நீ மாம்சத்தின்படி நான் கரெக்டா செலவிடுவேன். எப்படி? நல்லதுதான் இல்லையா? நான் பார்த்து செலவிடுவேன், தேவையில்லாததுக்கு செலவிட மாட்டேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது God of lavish. எப்படி? God of lavish, God of multiple. எங்க போவ? இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் லாவிஷா செலவு பண்ணுவாராம். எப்படிங்க? தேவையில்லாம செலவு பண்ணுவாராங்க. அப்போ உங்க தேவைக்கு செலவு பண்ண மாட்டாரா? உங்க புத்தி எல்லாம் மாத்துங்க. நியூ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரட்டும். வசனத்தின்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுங்கன்னு கேளுங்க. God of lavish, God of சில பதிப்புலாம் வேற லெவலுக்கு போட்டிருக்கு. நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? என் பழைய புத்தி இருக்குல்ல, சில நல்ல குணங்கள், அதில் நிற்கிறோம். வெளியே வாங்க, கர்த்தருடைய குணத்துக்கு வாங்க. நீங்க தேவ சாயலும் தேவ ரூபத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் உங்களை ராஜாவா மாத்திருக்கிறார். நீங்கள ராஜா. நீங்களே சம்பாதித்ததுன்னா அது நியாயப்பிரமாணம். உங்க சுயக்கிரியையில நீ என்ன நற்குணனா இருந்தாலும் it is danger for you. சபைக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சுயக்கிரியையில சில தன்மை நமக்கே இருக்கும். எனக்கே சில நல்ல குணங்கள் இருக்குது. ஆண்டவருக்குள்ள சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி சில நல்ல குணங்கள் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பையன்ப்பா நீ சொல்லியிருக்காங்க. அது 5 பைசா உதவாதம் போயிருக்கு. ஆனா இப்ப என்ன யாரு பார்த்தாலும் நீ கள்ளை, கொள்ளகாரப்ப, அந்தப்ப, இந்த பையன் சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பழைய நற்குணமும் தேவையில்லை, என் துர்க்குணமும் தேவையில்லை. இப்பொழுது நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் ராஜா, நானும் ராஜா. அவர் பிரதான ஆசாரியர், நான் அவருடைய உப ஆசாரியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைண்டை மாத்துங்க, சிந்தையை மாற்றுங்க. செயல் மாறும், உங்க ரூபம் மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க தலைமுறை மாறும், உங்க தேசம் மாறும். தேசங்களுக்கு நீ ராஜாவா மாறிடுவீங்க. தேசங்களின் ஆசீர்வாதத்துக்கு நீ சுதந்திரமாய் மாறுவாய். ஹல்லேலூயா.